நான் வந்து டைரக்ட் பாலிடிக்ஸாக அடுத்தது வந்திருக்கேனாங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் அரசியல்லையே தான் இருந்திருக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறதை லைட்டாக காப்பி பண்ணி நாங்கள் எங்கள் திரும்பிய கான்ஸ்டியூன்ஸில் பண்ணிட்டோம். இன்ஸ்பயரோ காப்பியோ ஒரு நல்ல விஷயத்தை காப்பி பண்ணுறதுல தப்பே கிடையாது. சமூகத்தில் இருக்கிற எல்லா தொந்தரவுகளும், எல்லா நோய்களும், எல்லா கஷ்டங்களும், எல்லா பிரச்சனைகளும் தன்னால் முடிந்த இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த சமூக மருத்துவர் டாக்டர் கலைஞரை சேர்ந்தது. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி சமூகத்திற்கான மருத்துவராக இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. நான் 8:30 மணிக்கு சாப்பிடணுப்பா அப்படின்னா சாப்பிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எப்போ தூங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்போ எந்திரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க 8 மணிக்கு ஒரு ஊருக்கு வரேன் அப்படின்னா 7:59 அங்கே இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், டைம் பர்ஃபெக்ஷன், அந்த பங்க்சுவாலிட்டி ப்ளஸ் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க. ஃப்ளைட்டில் போகணுன்னா போவாங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லாட்டி ட்ரெயினில் போவாங்க, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாட்டி காரில் போவாங்க. போயிட்டு திருப்பி நைட்டே கிளம்பி காரில் புதுக்கோட்டை நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வந்துடுவாங்க. நாங்கள் வந்து 2000 அப்போ வந்து May 2000 டிஎம்கேல ஜாயின் பண்ணுறோம். அப்பாவோட தான் நானும் போயிட்டு அறிவாலயத்தில் ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து தலைவர் வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டம் அது. நிறைய உரையாடல்கள், நல்ல ரிலேஷன்ஷிப் எப்பவுமே கூப்பிடுறது. அதே மாதிரி இப்போ இருக்கிற எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லைட் போட்டுருந்தோம். 7 மணிக்கு லைட் போட்டிங்கன்னா வர லோ வோல்டேஜ் ஆகிடும். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 6 மணிக்கு லைட் போட்டு வச்சா தான் நைட் ஃபுல்லாக எரியும். 8 மணிக்கு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எரியாது. ஸோ இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் வியப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்தளவுக்கு பேசிக் நீட்ஸை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி டி அடிக்ஷன் கிளினிக்லாம் வச்சுருப்போம். டி அடிக்ஷன் கிளினிக்னா என்ன? ஆல்கஹாலு, சிகரெட்டு, இந்த மாதிரி அடிக்ஷன் இருந்துச்சுன்னா டி அடிக்ஷன் கிளினிக் வச்சுருப்போம். இப்போல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியா யூஸ் ஆஃப் செல்ஃபோன்ஸ்க்கே போகிறோம். அந்த அளவுக்கு ஒருங்க இருக்கு. அவங்க திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அதை வந்து திரு விஜய் அவர்களும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணியாக வந்தாலும் எந்த பிரச்சனையும் தலைவருக்கு கிடையாது. இந்த அண்ணாமலை, டாக்டர் அண்ணாமலை அப்படிங்கிறது வரைக்கும் ஓகே. அதுக்கு பின்னாடி ரகுபதி அப்படின்றது இருக்குல்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் பின்புலம் மிக்க, பலமுறை அமைச்சராக இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, அப்படி பொலிட்டிக்கல் லெகசி உள்ள ஒரு ஆள். அவரோட பையன் நீங்கள். ஆனால் அப்படி பார்த்தா நமக்கு அது தெரியவே இல்லை. கூட்டத்தில் திடீர்னு நீங்கள் பாட்டியாக கேஷுவலாக வரீங்க, யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறாரு, அவர் தான் சார் வர்றாரு, அவர் தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னு. வா ஷாக், அப்படியா சார் தானா அப்படின்னு இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்களே, இது எப்படி இயல்புலேயே அப்படி தானா, இல்லை பொலிட்டிக்கலுக்கு வந்துட்டோம் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படியா? எப்போவுமே நான் இப்படி தான் இருக்கிறேன். எனக்கு எந்த சேஞ்சஸும் நான் நோட் பண்ணல. இப்படி தான், ஆல்வேஸ் லைக் திஸ் தான். இப்போது ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லாம் நம்ம படிக்கிறோன்னு வைங்களேன் சார். இப்போது உங்களோட ஸ்கூல் காலேஜ் டைம் இருந்திருக்கும்ல, அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஃபாதர் வந்து ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, பொலிட்டிக்கல் லெகசியில் இருக்கிறாங்க, ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலத்தில் இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி சார் இந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி அப்படி எதுவும் ஸ்கூல் காலேஜஸில் இருக்குமா? நிச்சயமாக எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் நான் படித்தேன். நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே ட்ரிச்சியில் ஆர்எஸ்கின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, பிஹெச்எல். அங்கே வந்து ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் நான் படித்தது 4th-லேருந்து 12th வரைக்கும். ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். நாங்கள் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம், சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்த்து. எங்கள் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வந்து 5500 ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து. பட் ஹாஸ்டல் ஸ்ட்ரென்த் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம அப்போ வந்து என்னை ரொட்டீனாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் பாதி பேருக்கு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமா இல்லையா, இல்லை எங்கள் ஜென்ரேஷன்லேயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா படத்துக்கு போகக்கூடாது அது இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு வருஷமும் தீபாவளி, பொங்கல் அப்படின்னா அப்போ புதுக்கோட்டையில் படங்கள் பெருசாக ரிலீஸ் ஆகாது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ 8 படம் ரிலீஸ் ஆகும். மினிமம் 8 படம் ரிலீஸ் ஆகும். திருச்சியில் தான் ரிலீஸ் ஆகும். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க.
ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்போம். ஒரே நாளில் 3 படம் பார்ப்போம். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் காலேஜ் போகிற வரைக்கும் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 படம் நான் பார்த்துருக்குறேன் தீபாவளி பொங்கலுக்கு. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. ஃப்ரீயாக தான் என்னையெல்லாம் எந்த இதுவுமே அதை பண்ணு இதை பண்ணு எதுவுமே எனக்கு சொன்னது கிடையாது. என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பண்ண, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு அது இப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா சொல்லிட்டா போயிடலாம். அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, எதை வீட்டில் சொல்ல முடியாதோ அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி தான் என்ன. பசுமை திருமயம் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமாக இருக்குது. இந்த பசுமை திருமயம் திட்டத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து 7th May 2001 ஸ்வேரிங் இன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அதில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலநிலை, கால மாற்ற, கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, பருவநிலை மாற்றம் பார்க்கும்போது, நம்ம இந்த ஓசோன், நியூ இந்த மாதிரி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பட் அதில் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமன் மேனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. மரம் நடுங்க, நல்ல மரம் நடுங்க. நல்ல மரம் நடுங்கன்னா அந்த எந்த மரம் நட்டால் ஆக்சிஜன் வெளில வருமோ அந்த மாதிரி மரங்கள் நடுங்க. மரங்கள் இருந்தால் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். நல்ல மரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வரும், நிழல் இருக்கும். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் கான்செப்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஸ்கூல்ஸ் வந்து பசுமை பள்ளிகளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 200 இடங்களுக்கு மேலே ராம்சார் குறியீடு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதைக்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பிளேசஸ் ட்ரெக்கிங் இந்த 5 வருஷத்தில் புதுசாக ட்ரெக்கிங்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே மலையேற்ற பகுதிக்கு வந்து ட்ரெக்கிங் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் எங்களுடைய அந்த கான்செப்ட். சரி, எங்கள் திருமயம் தொகுதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வானம் பார்த்த பூமி தான். இங்கே எங்களுக்கு பெருசாக வாட்டர் இதெல்லாம் கிடையாது. நியர் டு ராமநாதபுரம் வச்சுவங்க, பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி தான் இருக்கிறவங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் நிறைய மரம் நடணும், பிளாஸ்டிக் பைகளில் இது யூஸ் பண்ணக்கூடாது, மீண்டும் மஞ்சப்பை, இந்த கான்செப்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறதை லைட்டாக காப்பி பண்ணி நாங்கள் எங்கள் திருமயம் கான்ஸ்டியூன்ஸில் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, நாங்கள் வரும்போது பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம் திருமயம் ஃபுல்லாகவே அவ்வளோ பச்சை பசேல்னு தான் இருக்குது. அது ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடமா தான் இருக்குது. அது விவசாயம் சார்ந்த நிலமாக தான் தெரியுது. அந்த ஊரை பற்றி, அந்த ஊருக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன மெமரிஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் அதில் இன்டாக்டாக செயல்படுறீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும்ல. அதை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இல்லை, திருமயத்தில் விவசாயம் நிறைய நடக்குது. ஒரு மெயின் தொழில் நீங்கள் இப்போ இங்கே பெருசாக இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் கிடையாது. ஸோ விவசாயம் நிறையா இருக்கிறது. பட் மலையை நம்பி இருக்கிற ஊர். உங்களோட ஸ்கூல் லைஃப்லாம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா வந்து படத்துக்கெலாம் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு. திருமயம் கோட்டையை சுற்றி உங்களுடைய நினைவிலைகள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு? இப்போ நீங்கள் அங்கே சின்ன பிள்ளைல நீங்கள் போயிட்டு வந்திருந்துருக்கலாம் அந்த மாதிரி. இல்லை, திருமயக்கோட்டை என்ன பெரிய இதுனா, நான் வந்து திருமயக்கோட்டை எங்கள் அப்பாவோட வரலை. நான் ஃபஸ்ட்டு நான் வந்தது எங்கள் ஸ்கூலில் தான் நான் வந்தது. இங்கே இருக்கிறவங்கள பாதி பேரில் எத்தனை பேர் இங்கே புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களும் திருமயத்தில் தொகுதியில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் அந்த போய் கோட்டையை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் ஃபஸ்ட்டு டைம் போனது அப்படி தான் போனோம். பட் எங்கள் அப்பா அம்மாவோட நாங்கள் அந்த கோயில்களுக்கு அடிக்கடி போகிறது உண்டு. சொக்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அப்பா வந்து பல வருஷங்களாக அவங்க ஃபஸ்ட்டு பர்சனாக போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் உண்டு. பெண்களினுடைய ஓட்டு தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஓட்டாகவே இந்த எலெக்ஷனில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டினுடைய இதாகவும் இருக்குது. அந்த வகையில் முதல் கொஸ்டினே ஒரு பெண் பிள்ளை தான் கேட்குறாங்க. வணக்கம், என்னோட பேர் மரியா ஆனி கிரேசி. இப்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் ரகுபதி சாருக்கு அடுத்து நீங்கள் அரசியலில் வந்திருக்கீங்க. உங்களுடைய அரசியல் அனுபவம் எப்படி இருக்கிறது? நான் வந்து டைரக்ட் பாலிட்டிக்ஸாக அடுத்தது வந்திருக்கேனாங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் அரசியல்லையே தான் இருந்திருக்கிறோம். நாங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி எப்படி ஒரு மருத்துவருடைய மகனோ மகளோ ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களே இருக்காங்களோ, ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு இன்ஸ்பயர் ஆகுமோ,
அதே மாதிரி நாங்கள் பிறந்ததுலேருந்து அவங்க கூடயே இருக்கிறதுனால எங்களுக்கும் அரசியலும் எப்போ வந்தோம் எப்படி வந்தோம் இருந்தோமா இல்லையாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்துட்டு வச்சு அங்கே அதிலே தான் இருந்திருக்கிறோம். அனுபவம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக இப்போ கொஞ்சம் நிறையா போகிறோம். முன்னாடி வந்து எலெக்ஷன் டைமில் அப்புறம் அப்பா சொல்கிற ஒரு சில பணிகள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2-3 வருஷமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் எனக்கு இந்த மாநில மருத்துவர் அணி ஃபஸ்ட்டு துணைச்செயலாளர் கொடுத்தாங்க, அப்புறம் இணைச்செயலாளர் கொடுத்ததுக்கப்புறம் தான் டைரெக்டாக ஒருத்தர் பப்ளிக்கை ஒரு பொதுமக்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அனுபவம் அப்படிங்க பார்க்கும்போது அவங்க ஏதாச்சும் சொல்கிறத அவங்களோட குறைகளோ இல்லை அவங்களுடைய கோரிக்கைகளோ ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான் நமக்கு அனுபவம். நீங்கள் டாக்டராக அறிய விரும்புகிறீங்களா அல்லது பொலிட்டீஷியனாக உலகத்துக்கு அறிய விரும்புகிறீங்களா? சமூக மருத்துவராக இருக்கிறது தான் ஆசை. என்ன சமூக மருத்துவர் அப்படின்னா இது எதுலேருந்து எல்லாமே நீங்கள் கேட்டீங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த பசுமை திருமயம்னு சொன்னீங்க. அது நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறதுலேருந்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம். இன்ஸ்பயரோ காப்பியோ ஒரு நல்ல விஷயத்தை காப்பி பண்ணுறதுல தப்பே கிடையாது. அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாக இருக்குது. அதை போயிட்டு நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறது நான் தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாதிரி ஒரு சமூக மருத்துவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது. மருத்துவருங்கிறது ஒரு உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறது மருத்துவருடைய வேலை. கரெக்டாக அதானே? சமூகத்தில் இருக்கிற எல்லா தொந்தரவுகளும் எல்லா நோய்களும் எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் தன்னால் முடிந்த இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த சமூக மருத்துவர் டாக்டர் கலைஞரை சேர்ந்தது. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி சமூகத்திற்கான மருத்துவராக இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. என்னோட நேம் கார்த்திகேயன். நல்ல விஷயத்த காப்பி பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பா கிட்டேருந்து இந்த விஷயத்த நான் காப்பி பண்ணிகிட்ருக்கேன் இல்லை செய்ய போகிறேன்னு விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இப்போ நான் வந்து நைட்டு வந்து தூங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. காலையில் இப்போ 8 மணிக்கு எந்திரிக்கணும்னா நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அடுத்த நாள் வேலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முன்னாடி. இப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்னால கொஞ்சம் ஓடிடுவேன். என்னுடைய டைம் எனக்கு தேவை. என்னுடைய ரெஸ்ட்டோ ஒரு ஃபேமிலி டைமோ ஃபுட்டோ நான் 10 மணிக்கு நான் 8:30 மணிக்கு சாப்பிட்ணுப்பா அப்படின்னா சாப்பிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எப்போ தூங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்போ எந்திரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க 8 மணிக்கு ஒரு ஊருக்கு வரேன் அப்படின்னா 7:59 அங்கே இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், டைம் பர்ஃபெக்ஷன், அந்த பங்க்சுவாலிட்டி ப்ளஸ் இன்றைக்கி இங்கே இருப்பாங்க. ஃப்ளைட்டில் போகணுன்னா போவாங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லாட்டி ட்ரெயினில் போவாங்க, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாட்டி காரில் போவாங்க. போயிட்டு திருப்பி நைட்டே கிளம்பி காரில் புதுக்கோட்டைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வந்துடுவாங்க. டைம் கொடுத்துருந்தாங்கன்னா எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அப்பாவை பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருந்து. அப்படின்னும் போது அப்பாவிற்கும் சிஎம் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? நீங்கள் அருகே இருந்து பார்க்குற வர அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது? நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். அப்பாவுக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் அப்பாவுக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு சிஎம் ரெண்டுக்குமே நான் சொல்கிறேன். தலைவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. நாங்கள் வந்து 2000 அப்பா வந்து May 2000 டிஎம்கேல ஜாயின் பண்ணுறோம். அப்பாவோட தான் நானும் போயிட்டு அறிவாலயத்தில் ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து தலைவர் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டம் அது. நிறைய உரையாடல்கள், நல்ல ரிலேஷன்ஷிப் எப்பவுமே கூப்பிட்றது. அதே மாதிரி இப்போ இருக்கிற எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு எப்பவுமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசுக்கிட்ட இந்த தொகுதிக்கு இந்த திட்டத்தை பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறதுனா உங்களோட ஐடியாவை என்ன சொல்வீங்க? இல்லை, இப்போ வந்து நீங்கள் அதாவது 2 விதமாக நான் அதை பார்க்குறேன். ஒன்று வந்து பேசிக் நீட்ஸ். ஒருத்தர் நானோ நீங்களோ யாராக இருந்தாலும் நமக்கு 3 அடிப்படை தேவை: கரண்ட்டு, வாட்டரு, தங்குறதுக்கு இடம், சாப்பாடு. ஸோ அதுக்கு தேவையானது ஒன்று எங்கே இல்லையோ. இப்போ 95% நம்ம ஊரில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துட்டுருக்கு. முன்னாடி நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லைட் போட்டுருந்தோம். 7 மணிக்கு லைட் போட்டிங்கன்னா வர லோ வோல்டேஜ் ஆகிடும். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல.
6 மணிக்கு லைட் போட்டு வச்சா தான் நைட் ஃபுல்லாக எரியும். 8 மணிக்கு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எரியாது. ஸோ இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் வியப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்தளவுக்கு பேசிக் நீட்ஸை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு வியூ, அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கறதும் ப்ளஸ் 2வது வாழ்வாதாரம். இது இருக்கிறதுக்கு நம்ம முன்னேறதுக்கு இன்கம் வரணும். இன்கம் வந்து அவங்களை சார்ந்த தொழில், ஒன்று இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டி விவசாயமாக இருக்கலாம், இல்லாட்டி ஐடி செக்டராக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ அந்த ரெண்டுக்குமே ஒரு இந்த திருமயம் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கான வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படை தேவைக்குமான இன்னைக்கு எப்படி அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குதோ அதே இதை தொடர்ந்து வலியுறுத்துது. இப்போ இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் படித்தப்போ உங்களுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஸ்கூலில் இருந்திருக்கலாம், காலேஜில் இருந்திருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸுமே ஹவு த வே தே ஆர் ட்ரீட்டட் அப்படின்றது இருக்குல்ல, ஒரு காலத்தில் அது மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இப்போ இன்றைக்கி நீங்கள் பேரண்ட்டாகவும் இருப்பீங்க. அப்படின்னும் போது இந்த ஜென்சி கிட்ஸை பார்த்து நீங்கள் பொறாமப்படுற விஷயம் என்ன, ஆசைப்படுற விஷயம் என்ன? ரெண்டுமே ஒன்று தான். பொறாமப்படுறதும் சரி, ஆசைப்படுறதும் சரி. என்ன அப்படின்னா அவங்களுடைய நாலேஜை, அப்ரோச் டு த வேர்ல்டு. அதாவது எங்களுக்கு வந்து இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு. பெற்றோர்கள்ட்ட பேசுகிறதுக்கு நம்ம வியூஸ் இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் இது சொல்லிட்டு அதை அப்படியே செஞ்சுருவோம். இன்னைக்கு இருக்கிற ஜென்சிஸ் வந்து தே ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ், தே ஸ்ட்ரிக்ட் டு தேர் ஐடியாஸ். மற்றவங்க போய் நீங்கள் அவங்கள ப்ரீச்சோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, மாற்றலாம் முடியாது. அவங்களுடைய வே ஆஃப் யூஸிங் த இன்டர்நெட் அது வந்து வியப்பாக இருக்குது. என்னையால் வந்து இப்போ ஒரு சில இப்போ என் ஃபோன் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்புவேன். இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறேன். இல்லாட்டி நான் வந்து மெசேஜ் அனுப்புவேன், ஃபோன் பேசுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ மெயில்ஸ் பார்ப்பேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு அது அந்த ஃபோனில் எனக்கு எந்த யூஸும் இன்றைக்கி வரைக்கும் நான் வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. பட் இன்றைக்கி என்னோடய பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த யூஸிங் ஆஃப் சோஷியல் மீடியா அந்த மாதிரி இது. பட் அதே இது ஒரு டீச்சர்ஸ்க்கோ, பேரண்ட்ஸ்க்கோ, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ ஒரு அவங்களுடைய வியூக்கு, அவங்களுடைய அட்வைஸ்க்கு இவங்க ஏற்றுக்கலையோ அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால வழி மாறி போயிடுறாங்களோ. ஏன்னா நான் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கிறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நான் பார்க்கும்போது என்னோட 2008-9 இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ 24-25 அதுவும் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரியிங்காக தான் இருக்குது. அப்படியா? நிச்சயமாக ஒரியிங்காக இருக்குது. ஒரு தந்தையாக என் காலேஜில் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில், இது உங்களுடைய ஒரு இதுக்காக சொல்கிறேன், சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி டி அடிக்ஷன் கிளினிக்லாம் வச்சுருப்போம். டி அடிக்ஷன் கிளினிக்னா என்ன, ஆல்கஹாலு, சிகரெட்டு இந்த மாதிரி அடிக்ஷன் இருந்துச்சுன்னா டி அடிக்ஷன் கிளினிக் வச்சுருப்போம். இப்போல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியா, யூஸ் ஆஃப் செல்ஃபோன்ஸ்க்கே இப்போ கொடுக்குறோம். அந்தளவுக்கு ஒரிங்க இருக்குது. இப்போ 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத வந்து ஒன்றிய அரசு, பாஜக வந்து அந்த திட்டத்தை வந்து மாநில அரசு வந்து குறிப்பிட்ட தொகை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த திட்டத்தையே கைவிடக்கூடியதற்கான சூழ்நிலையை மறைமுகமாக உருவாக்குறாங்க அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் கை நழுவி போகிறதுனால கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய, அதை நம்பி இருக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய கவலையாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ரூரல் ஸ்கீம் வந்து 2004-2009 அப்போதைக்கு இருந்த யூபிஏ கவர்மெண்ட்டில் அப்போதைக்கு இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மூலியமாக தான் இந்த ஸ்கீம் வந்து யூபிஏ 1 2004-2009 யூபிஏ 1 இவங்க பிஎம் மன்மோகன் சிங் சார் மூலியமாக தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஏன்னா எந்த ஒரு இந்திய குடிமகன், எனி ஒரு சிட்டிசனுக்கு, ஒரு லேடிக்கு இந்தியாவில் மினிமம் 100 நாள் வேலை கேரண்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். வேர்ல்ட் லெவலில் நோபல் ப்ரைஸ் வாங்கின எக்கனாமிஸ்ட்டு அவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த எப்போ ஒரு ஊரோ, ஒரு நாடோ, ஒரு வீடோ முன்னேறும் அப்படின்னா பணம் இருந்தால் தான் முடியும். ப்ளஸ் அந்த கலெக்டிவ் டெவலப்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த பணப்புழக்கம், அந்த மக்கள் கையில் பணம் சுற்றிகிட்டே இருக்கணும். நீங்கள் கோவிடில் நீங்கள் பார்க்கும்போது எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது அதான்,
எல்லாருக்கும் 5000 ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு அந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கும் போது அதைத்தான் அதே டைமில் நிறைய எக்கனாமிஸ்ட்டும் அதையே தான் சொன்னாங்க. எல்லாரும் மக்கள் கையில் பணம் இருக்கணும், கோடிகள் லட்சங்கள் இல்லை, அன்னைக்கு செலவுகளுக்கு. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபா வந்துச்சு அப்படின்னா அதில் 500 ரூபா சேவ் பண்ணிங்கனாலும் ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்குவீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க. ஸோ அது நிறைய பேர்கிட்ட சுத்தம். ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு டவுன் லெவல்லையோ அந்த சில்லறை பழக்கம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த செயின் பிரேக் ஆகுது, சுற்றிக்கிட்டே இருக்கும். டெய்லி யாராச்சும் கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் அந்த ஸ்கீம் வந்து அவங்க கொண்டாந்தது. நிச்சயமாக இந்தியாவில் இந்த இந்தியன் யூனியனில் எனி கவர்மெண்ட்டு எனி ஸ்கீம்ஸ், யூனியன் கவர்மெண்ட் கொண்டாடுற எனி ஸ்கீம்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டாடும் போது அது யூனியனுடைய ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒன்றிய அரசுடைய பணம் வச்சு தான் நிறையா ஸ்கீம்ஸ், ஒரு சில பர்சன்டேஜஸ் இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு வந்து 20%, அந்த ஸ்கீமுக்கு 40%, இந்த ஸ்கீமுக்கு 60% இருக்கும். பட் இந்த இதில் என்னென்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை 125 நாள்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமை வந்து பேர் மாற்றிடுறாங்க. மகாத்மா காந்திலேருந்து இன்னொரு பேர் மாற்றுறாங்க. அது என்னங்கிறது எனக்கு கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் மாதிரி எனக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. 125 நாள் ஆக்கிட்டு யூனியன் கவர்மெண்ட்டோடைய பணத்தை குறைச்சிட்டாங்க, மாநில அரசுடைய பங்கை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சர்வ சிக்ஷன் அபிமானில் வந்து பணத்தை கட் பண்ணாங்க 2500 கோடி. மெட்ரோவில் வந்து 62,000 கோடியில் வந்து அந்த அர்பன் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வர ஃபண்ட்ஸையும் கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணங்களை கட் பண்ணுறாங்க. நீங்கள் மத்திய அமைச்சர்களை நீங்கள் பார்க்கும்போது, ஒன்றிய அமைச்சர்களை நீங்கள் பார்க்கும்போது, நாங்கள் மத்திய அரசு தானே பணம் கொடுக்குறோம், அப்போ நீங்கள் வந்து மோடி படத்தை போடணும், நீங்கள் ஒன்றிய அரசுடைய ஸ்கீம் தானே இது அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய ஸ்கீம் தான். ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து பணம் போகுது? ஒரு மாநில அரசு பணம் கொடுத்தா தானே ஒன்றிய அரசுக்கு பணம் போகும். இன்னைக்கு யூபி, பீகார், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாருமே அவங்களுடைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சோர்சஸ். உங்களுக்கு வந்து டைரக்ட் சோர்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, இன்டைரக்ட் ரெவன்யூ இருக்குது. அவங்களுடைய டைரக்ட் ரெவன்யூ வந்து கஸ்டம்ஸு, எக்ஸைஸ், அதில் அவங்களுக்கு இருக்குது. நம்மளுடைய இன்கம் டேக்ஸு, நம்மளுடைய சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இதில் என்ன போகுது? நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டி போகிறதையும் டிலே பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா பணமும் ஒரு சைடு போயிட்டு ஸ்கீம்ஸோட இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்கீம்ஸ்க்கு வர வேண்டிய பணங்களையும் குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேர்டன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய இந்த 10th இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த கம்பல்சரி ஸ்கீமில் வந்து அந்த 25% ஸ்கீமில் அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு இருக்குது, அது நிப்பாட்டுறாங்க. மாதிரி ஒன்று நிப்பாட்டும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு நேரத்தில் ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. பட் நிச்சயமாக ஹானரபிள் சிஎம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் அவங்க நிச்சயமாக வெற்றிகரமாக பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவிற்காக நீங்கள் ஆல்மோஸ்ட் 53வது நாளா இன்னைக்கு இந்த ஷூட் போகிற இந்த நாள் வந்து 53வது நாள். இப்போ 53 நாள் தொடர்ச்சியாக வந்து இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எல்லா கால்குலேஷனுக்குள்ளார இந்த பணியும் அடங்குதே. இது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியாக எதுவும் நேரம் ஏதாவது தனியாக எங்கேயாவது மறுநாள்லேருந்து கடன் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது? இந்த கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் டெப்டி சிஎம்மோட பர்த்டே நவம்பர் 27. ஸோ அதை முன்னிட்டு ஆரம்பித்தது. மக்களை தேடி மருத்துவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்களை தேடி மருத்துவம் அது வந்து வீட்டில் போய் பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு 2 விதமான நோய் இருக்குங்க. அதாவது வரலாம், கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அது இன்னும் சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, இருமல் இருக்குது, திடீர்னு உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. இதில் இருக்கிற எத்தனை பேருக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு தெரியும்? இருக்கலாம், ஆனால் தெரியாது. அதை பார்க்குறதுக்கு தான் இந்த கேம்போட மெயின் எய்ம். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து நிறையா டயபெட்டிக்கோ, ஹைப்பர் டென்ஷனோ, சில பேர் அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் டயபெட்டிஸே ஹைப்பர் டென்ஷனையோ குணப்படுத்த முடியாது. அதெல்லாம் கண்ட்ரோல் தான் பண்ணலாம். கண்ட்ரோலில் என்ன? ஒன்று ஃபுட்டில் ப்ளஸ் டேப்லெட்டில். கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது.
அவங்க இப்போ அவங்க போயிட்டு ஒரு பிஹெச்சியில் போயிட்டு அவங்க 14 days இல்லாட்டி 28 daysக்கு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிடலாம். பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் ஊரில் இருக்கிறவங்க அந்த டேப்லெட் சாப்பிடாம போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேப்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பியும் அந்த மக்களை தேடி மருத்துவங்கிற ஸ்கீம்லேருந்து அங்கே அதோட ஹைலைட்ஸை மட்டும் எடுத்து நாங்கள் எங்களுடைய திருமயம் தொகுதியில் இப்போ 53வது நாளாக பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் தொகுதியில் வந்து மொத்தம் 101 ஊராட்சி, 2 அப்புறம் பொன்னமராவதி இப்போ நகராட்சி, அப்புறம் அரிமளம் பேரூர் திருமயம் டவுன். இதில் ஒரு நாளைக்கு 3 ஊராட்சின்னு வச்சுருக்குறோம். நாங்கள் இப்போ 2 ரவுண்டு முடிச்சிட்டோம். எல்லா வில்லேஜஸ்க்கு எல்லா ஊராட்சியும் ஒரு ரவுண்ட் முடிச்சு இப்போ 2வது ரவுண்ட் முடிச்சிட்டோம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்கீமை பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பண்ண போகிறோம். எங்களோட இங்கே 2 ஸ்டாஃப் நர்ஸு, ஒரு டாக்டரு, அப்புறம் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஸ்மால் பிளட் டெஸ்ட் ஃபார் டயபெட்டிஸ் எல்லாமே பண்ணி அங்கேயே நாங்கள் 14 daysக்கு டேப்லெட்ஸும் கொடுத்துட்டோம். இது வந்து புதுக்கோட்டை அப்புறம் திருமயம், இந்த 2 தொகுதி ஒன்லி திருமயம் தொகுதி, திருமயம் தொகுதி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் எல்லோருமே பெருவாரியா டிவிகேவை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாமே பார்க்குறோம். அவர் ஒரு நடிகர் அப்படின்னும் போது, இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருக்கும்போதே அவர் துறையை விட்டுட்டு வந்து அரசியலில் ஈடுபடுறாரு அப்படின்னும் போதும் எல்லார் மத்தியிலையுமே அவர் மேலே வந்து டிவிகே வந்து மக்கள் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்க. அதனால இந்த இளைஞர்கள் எல்லாருடைய வாக்கும் டிவிகேக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு, பதிவுகளும் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணியாக வந்தாலும் எந்த பிரச்சனையும் தலைவருக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து நிச்சயமாக இளைஞர்கள் வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 to 24 வந்து டிவிகே மேலே ஒரு ஈர்ப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வந்து இப்போ அவங்க வந்துட்டா ஏதாச்சும் செய்வாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது தெரியாது. அதாவது அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அதை வந்து திரு விஜய் அவர்களும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு 50 நாள் இன்னைக்கு நான் இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஒரு மாதிரியா இருக்கும். நான் டெய்லி வந்து பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே கான்சியஸ்னஸில் தான் திரு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம டெய்லி போயிட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்க வர மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த போர் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லரு, அப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அப்புறம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி அவங்க அந்த போயிட்டுருக்காங்களே தவிர அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் இஃப் தே நோ த ப்ராப்ளம்ஸ் வாட் தமிழ்நாடு ஹேஸ் அண்டர்கான். இன்னைக்கு நம்மெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி வேறு ஸ்மால் இன்ட்ராக்ஷன், இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். தமிழ்நாட்டில் சமூக நீதி, ஒரு சுயமரியாதை ஒவ்வொருத்தருக்கும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேருக்கு பின்னாடி பட்டேல், ஷர்மா, இந்த மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டி பேர் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் பேரை வச்சு அவர் யாருன்னு சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டில் அது கிடையாது. பட் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா அப்படின்னா அது கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தருடைய பேரை வைத்து அவர் எந்த இனம், எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த மதம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யோசிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கெல்லாம் டிவிக்கு பின்னாடி போக மாட்டாங்க. அந்த யோசிக்க வைக்கிற செயலை நாங்கள் கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். அவங்க பற்றி உங்களோட மதிப்பீடு, அதாவது இவங்க பாசிட்டிவா ஆர் நெகட்டிவா? என்னுடைய பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா இஃப் அ பர்சன் ஆஸ் அ கோல், இன்னைக்கு நான் என்னோடய பர்சனலாக எடுத்துங்க. இன்றைக்கி நான் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து 5 வருஷத்துக்குள்ள என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போவாங்க. இன்றைக்கி எனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது 500 இன்டேக் ஆகும். அப்போ எனக்கு இன்றைக்கி 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 70 பேருக்கு ஹாஸ்டல் வேணும். அதுக்கு நான் இப்போ ரெடியாக வச்சுருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து 350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு ரூம்ஸ் இருக்கணும். இன்றைக்கி எனக்கு 100 ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 170 ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி அந்த கோலோடு இருக்கணும்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கணும். பட் வெரி சேடை வந்து அவங்க திமுக மட்டும் தாக்கி 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 பேசிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம்னு நினைக்கிறாங்க.
பட் அவங்களுடைய அந்த ஹோம்ஒர்க்கையோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியல. அதனால ஐ டோன்ட் திங்க் தே ஆர் மேக்கிங், என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டாக அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் திட்டக்கூடாது. ஒரு மனிதருக்கு மனிதர் மரியாதை கொடுக்காம நீங்கள் என்ன சிஎம் சார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு தரம் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது. ஒரு மனிதருக்கு ஒரு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ ஒரு டீச்சரோ ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஒரு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான். அதுதான் நம்ம சுயமரியாதை, நம்ம எல்லாமே நம்ம எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாத போது நமக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். நான் என்னோட கருத்து. ஒரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு காமன் அட்வைஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்ன சொல்லுங்க? எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த அட்வைஸ் தான், என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியாது, அதாவது இன்னைக்கு ஒன்று பண்ண போகிறோம், அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம் இல்லாட்டி அம்மாவுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு இது உங்களுக்கே அந்த தாட் வந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் இன் அ ராங் டைரக்ஷன். அது பண்ணாமல் இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வெரி சிம்பிள். அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இந்த லைன் அந்த லைன்லாம் நான் சொல்ல. விச் திங்ஸ் we cannot disclose to our parents, it should not be done, we are going in a wrong direction.